பரிகாத்தான் நேஷனல் உச்சமன்றம் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கான தனது வேட்பாளர் குறித்து நாளை விவாதிக்கும் என்று தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் கட்டமைப்பு தொடர்பான விஷயங்கள் உட்பட பல முக்கிய முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். முன்னதாக பெர்சாத்து கட்சியின் தலைவர் முகைதீன் யாசின் மற்றும் பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் ஆகியோருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி குறித்து மாறுபட்ட கருத்துகள் இருந்த நிலையில் அனைத்து கூட்டணி கட்சிகளும் கலந்து கொண்ட பிறகு ஜூன் மாதம் நடைபெறும் நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாக புதிய எதிர்க்கட்சி தலைவர் நியமனம் குறித்து முடிவு செய்யப்படும் என்று ஹாடி தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து புதிய எதிர்க்கட்சி தலைவரை அறிவிப்பதில் ஏற்படும் எந்த தாமதமும் பெரிகாத்தான் நேஷனலுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தாது என்று முஹிதீன் வலியுறுத்தியிருந்தார். மலாக்கா மெர்லிமாவில் உள்ள ஒரு விளையாட்டு மைதானத்தில் காளான் சுவையுடைய வேப் திரவம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் கத்தியால் குத்தப்பட்ட 30 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். பாதிக்கப்பட்டவரின் முதுகின் வலது பக்கத்தில் நுரையீரலை துளைத்த கத்திக்குத்து காயமும் தலையில் காயங்களும் ஏற்பட்டதாக ஜாசின் காவல் நிலைய தலைவர் லீ ராபர்ட் கூறினார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு சுமார் 9 மணி அளவில் நிகழ்ந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர் நேற்று பிற்பகல் 1:26 மணிக்கு மலாக்கா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போது உயிரிழந்தார். 26 வயது மற்றொருவருக்கு வலது கையிலும் உடலின் வலது பக்கத்திலும் வெட்டுக்காயங்களும் முகத்தில் கீறல்களும் ஏற்பட்டன. இச்சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததை அடுத்து 20 முதல் 35 வயதுக்குட்பட்ட 4 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக லீ கூறினார். வேப் திரவம் சம்பந்தப்பட்ட ஒரு பரிவர்த்தனையின் போது ஏற்பட்ட தவறான புரிதலால் இச்சண்டை மூண்டதாகவும் இதனால் அதிருப்தி அடைந்த சந்தேக நபர்கள் பாதிக்கப்பட்டவரை கத்தியால் தாக்கியதாகவும் லீ தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். 16வது பொதுத் தேர்தல் இவ்வாண்டு நடைபெறும் என்பது குறித்து பிரதமர் அன்வார் இப்ராஹிம் எந்த அறிகுறியையும் கொடுக்கவில்லை என்று அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். சிறு வணிகர்கள் மற்றும் ஆதரவு தேவைப்படும் குழுக்களுக்கு உதவுவது உட்பட மக்களை பாதிக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலேயே அரசாங்கத்தின் முக்கிய கவனம் உள்ளது என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சருமான அவர் வலியுறுத்தினார். 16வது பொதுத் தேர்தல் பிப்ரவரி 2028க்குள் நடைபெற வேண்டும் என்றும், ஆனால் அன்வார் முன்கூட்டியே தேர்தலை அறிவிக்கக்கூடும் என்றும் ஊகங்கள் நீடிக்கின்றன. இது மலாக்கா மற்றும் ஜோகூர் மாநில தேர்தல்களுடன் ஒரே நேரத்தில் நடைபெற வாய்ப்புள்ளது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலாக்காவின் மாநில சட்டமன்றத்தின் பதவிக்காலம் இவ்வாண்டு டிசம்பர் மாதம் முடிவடைகிறது. அதே சமயம் ஜோகூருக்கு 2027 ஏப்ரல் மாதம் வரை அவகாசம் உள்ளது. இதற்கிடையில் மே 17ஆம் தேதி ஜொஹூரில் நடைபெறும் பக்கத்தன் ஹரப்பான் மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து 3000த்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்று ஃபாமி தெரிவித்தார். நாட்டின் பெருகி வரும் சவாலான அரசியல் சூழலை சமாளிப்பதில் பக்கத்தன் ஹரப்பான் கூட்டணி கட்சிகளிடையே ஒருங்கிணைப்பை இந்த மாநாடு வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஃபாமி ஃபாஜில் தெரிவித்தார். ரபிசி ரம்லி மற்றும் நிக் நஸ்மி நிக் அமாட் ஆகியோரின் அரசியல் எதிர்காலம் குறித்த ஊகங்களுக்கு மத்தியில் அவர்கள் மீது கட்சி நடவடிக்கை எடுக்குமா என்பது குறித்து PKR பொதுச் செயலாளர் ஃபுசியா சல்லே காத்திருந்து பாருங்கள் என்று தெரிவித்துள்ளார். ரபிசி மற்றும் நிக் நஸ்மி முறையே PKR கட்சியின் துணைத் தலைவர் மற்றும் உதவித் தலைவர் பதவிகளை இழந்ததை தொடர்ந்து கடந்த ஆண்டு மே மாதம் அமைச்சர் பதவிகளில் இருந்து விலகினர். அப்போதிருந்து ரபிசி அரசாங்கத்தையும் கட்சியையும் வெளிப்படையாக விமர்சித்து வருகிறார். அதே நேரத்தில் அவர் இறுதியில் PKR கட்சியில் இருந்து விலகி தனது பண்டான் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடக்கூடும் என்றும் சூசகமாக தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் ரபிசி தங்களின் அரசியல் பயணத்தின் அடுத்த அத்தியாயத்தை தீர்மானிப்பதில் பல்வேறு கருத்துகளையும் காரணிகளையும் கவனமாக கருத்தில் கொண்டுள்ளதாக கூறினார். இம்மாத தொடக்கத்தில் கோலாலம்பூரில் போதையில் வாகனம் ஓட்டி மோட்டார் சைக்கிள் மீது மோதி கணவன் மற்றும் மனைவியை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது இன்று வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்க தலைவர் சம்சூரி இசா காலை சுமார் 9 மணி அளவில் சந்தேக நபர் மீது தண்டனை சட்டத்தின் கீழ் 2 கொலை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என்று கூறினார். மே 2ஆம் தேதி காலை சுமார் 5:30 மணி அளவில் ஜலானா அம்பாங்கில் உள்ள மெனாரா கிரேட் ஈஸ்டர்ன் அருகே ஒரு கார் மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரான 61 வயது ஆண் மற்றும் பின்னால் அமர்ந்து பயணித்த அவரது 56 வயது மனைவி ஆகியோர் தலையில் பலத்த காயமடைந்தனர். மேலும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டனர். முன்னதாக ஓட்டுநருக்கு தலையில் காயங்கள் ஏற்பட்டதாகவும் கோலாலம்பூர் மருத்துவமனையின் சிவப்பு மண்டலத்தில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் சம்சூரி தெரிவித்தார்.
ஜொஹூர் பாருவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறை நம்புகிறது. இரவு 11:12 மணி அளவில் இச்சம்பவம் குறித்து தங்களுக்கு தகவல் கிடைத்ததாகவும், இறந்தவருக்கு 33 வயது இருக்கலாம் என்றும் ஜொஹூர் பாரு தெற்கு மாவட்ட காவல்துறை தலைவர் ரவூப் சலாமாட் தெரிவித்தார். ரத்த வெள்ளத்தில் கிடந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர் கண்டெடுக்கப்பட்டார். சம்பவ இடத்திலேயே அவர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது என்று ரவூப் சலாமாட் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இறந்தவரின் சடலத்திற்கு அருகில் ஒரு கத்தியையும் காவல்துறை கண்டெடுத்துள்ளது. அது இச்சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக அவர்கள் நம்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக ரவூப் சலாமாட் கூறினார். ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை, வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். இரண்டாம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மூன்றாம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட் கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 0112244301 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.